அனைவருக்கும் வணக்கம். திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார்கமிவ வந்தனாம் ருஜோம் க்ஷேமாம் மருதாதே. அனைவருக்கும் வணக்கம். பாலத்திருக்கின்ற திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன் 21/6/2026 முதல் 27/6/2026 வரைக்குண்டான விருச்சிக ராசிக்குண்டான பலன். இந்த ஜூன் மாதம் 21 முதல் ஜூன் மாதம் 27 வரை விருச்சிக ராசிக்கு எத்தகைய பலன் அமையுது? எப்பவுமே விருச்சிக ராசி ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய ராசி. எந்த வேலை எந்த நேரத்தில் எந்த தருணத்தில் செய்து முடிக்கணும், அது தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஆகவே இந்த ஆக்கப்பூர்வமான வெளியில செய்யக்கூடிய வேலைக்கு நிலையான முன்னேற்றத்தையும் சேர்த்து கொடுத்துரும். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருப்பதால் நிலையான முன்னேற்றம்னா நம்ம இந்த வாரம் நம்ம தொடங்கி செய்யக்கூடிய வேலை காலத்துக்கு நீடிக்கும். அதிலே சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி இணைந்து இருப்பது, செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருப்பது, அவ்வளோ வேகம், மன வேகம், உடல் வேகம், எண்ணத்தின்தான ஓட்டம் அனைத்தும் உங்களுக்கு அதிகமாக வலு சேர்க்கும். தங்கு தடையின்றி செய்யக்கூடிய வேலை தடை தாமதம் இல்லாமல் முடித்து வைக்கக்கூடிய தருணம். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு பாராட்டுதல் கிடைக்கும். செய்கிற வேலைக்கு நம்மளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சதுங்கிற ஒரு திருப்தி நீங்க அடைவீங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு ஓனரும் சரி, ஒரு எம்டி, ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் எனக்கு பாராட்டுனதே கிடையாது. ஆனால் இந்த வாரம் எனக்கு பாராட்டிட்டாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி, ஒரு பாராட்டுதல் ஒரு நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அப்போ எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அமைது பாருங்க. அதனால தொழில் ரீதி நம்ம பார்க்கும்போது புதிய புதிய வாய்ப்புகள், வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அதில் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களும் சரி, புதிய வாய்ப்புகள் கைமேல் அமையும். உடனே செய்து முடிக்கணும், உடனே ஜாயின் பண்ணுங்க வேலையில் அப்படின்னு. நீங்கள் இந்த கம்பெனி வேண்டாம், வேறு கம்பெனியில் தேடிக்கணும், நீண்ட நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர் சேரும். அத்தகைய தருணம். அதுக்கு நம்மள்கிட்ட வேண்டியது ஒன்றே ஒன்று, விடாமுயற்சி. விடாமுயற்சி இல்லாமல் எதுவுமே அமையாது. தொடர்ந்து உழைக்கணும். தொடர்ந்து நம்மளுடைய நல்ல காரியத்துக்காண்டி அதுக்குண்டான கூர்ந்து கவனித்து, அதுதான் விடாமுயற்சி சொல்லணும். கூர்ந்து கவனித்து செயலாற்றணும். எந்த நேரத்தில் எப்போ வர சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் நமக்கு போய் இங்கே நின்னணும். 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க இன்றைக்குன்னா நீங்கள் 10:30 மணி போனால் நாட்டு வளர்ட்டு. அப்போ 10 மணி உங்கள் இன்றைக்குன்னா 9:30க்கு நீங்கள் போய் நின்னணும். என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ என்ன கேட்பாங்களோ தெரியாது. அல்லது உங்களை முதல் நபராக கூட உங்களுக்கு சேர்க்கலாம். 9:30 மணி இன்றைய ஆரம்பம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு 10 மணி. யாரும் வரல, உங்களுக்கு முதல் நபராகவே கூப்பிடலாம். அந்த எண்ணம் நம்மளுக்கு வேணும். அதனால எல்லா புதிய முயற்சியும் தொழில் ரீதி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திட்டமிட்டு செயல்படணும். ஆகவே அத்தனையும் நம்மளுக்கு தருணம். அதே போல் தொழில் செய்கிற இடத்துல சக ஊழியர்கிட்ட நன்மதிப்பு உருவாக்குறதுக்கு சொல்ல உருவாகும். அப்போ ஏதேனும் ஒரு வேலை, பெண்டிங் வேலை, அடுத்த நாள் செய்ய முடியாத வேலை நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்க. அதனால உங்களுக்கு சக ஊழியர்களும் நல்ல ஒரு அனுசரிப்பு கிடைக்கும், ஒரு பாராட்டுதல் கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர் அடையும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையொப்பமிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு. அந்த ஷாப்பிங் கடை வைக்கலாம், ஒரு சின்ன கடை வைக்கலாம், நான் சொந்த காலில் நிற்கணும், இல்லை ஒரு நிறுவனமாக ஆக்கணும். இது வரைக்கும் சின்னதாக செஞ்சுட்டு இருந்தோம், பெரிய லெவலில் கொண்டு போகணும். அதுக்குண்டான விடாமுயற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது கை கொடுக்கக்கூடிய காலம். ஆகவே உங்களுடைய விடாமுயற்சி ஒரு சிறு நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனமாக மாற்றுவதற்குண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியாதிபதி உறுதுணையாக இருந்து உங்கள் செயலாற்றுவார்.
அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் ஒரு வழி கிடைக்கிது உங்களுக்கு. அதனால் நீண்ட காலமாக இருக்கும் இலக்கு உங்களுக்கு அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். புதிய புதிய வாகனங்கள் வாங்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கி கொள்வது அத்தனை உங்களுக்கு ஒத்து வரும். புதிய வீடு வாங்கணும், ஒத்து வரும். திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளர்கள் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆகவே அத்தனை நம்மளுக்கு வந்து முற்றுப்புள்ளி இல்லாமல் முழு முயற்சியோட நடக்கும். குழந்தை பாக்கியம் உருவாகும். ஆகவே திருமணத்துக்கு தயாராக இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆகவே நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளணும், சுற்றுலா சென்று வரணும், அதுக்கும் நல்ல துணை புரியும். அதனால உங்களுக்கு வெளியில் வட்டாரத்தில் மட்டும் வண்டி வாகனம் செல்லும் போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்து வரணும். ஆகவே சற்று மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால உறவுகள் குடும்ப உறுப்பினர்கிட்ட நல்ல ஒரு அன்போடு அனுசரிப்போடு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளணும். யாராவது நம்மகிட்ட முகசுளிப்போடு நடந்துக்கிறாங்கன்னா அது ஒரு புன்னகையோடு கையாண்டு அதை சமாளித்து கொள்ளணும். நம்மளும் அதே போல் தன்முனைப்போடு செயல்பட்டால் உறவு மூலம் நம்மளுக்கு பாதகம் உண்டாகும். ஆகவே அடுத்தவன் எதிராளி நம்மகிட்ட கொஞ்சம் கரடோ முரடாவாக நடந்து கொள்றாங்க, பேசி திறன் சரியில்லைன்னா நம்ம அதை புன்னகையோடு கையாளணும். அதனால நம்ம உறவு மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளலாம். அதனால் பெரிய பெரிய நபர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அவங்கள்டெல்லாம் நல்ல ஒரு அன்புடன் நடந்து கொள்ளும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு அனுசரிப்பு. குருவும் சுக்கிரனும் இணைந்து இருப்பது உங்களை வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆண் பெண் இருபாளருக்குமே அது பொருந்தும். ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றணும். எந்த திட்டம் இல்லாமல் இது செஞ்சால் நம்மளுக்கு பிற்காலத்தில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் வேணும். அதனால நல்ல விஷயம் உங்களுக்கு கை கொடுத்த. அவசரப்பட்டு எந்த விதமான முடிவு எடுக்கக்கூடாது. வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அத்தனை பொருந்தும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு உண்டான உறவு பலம் பெறக்கூடிய தன்மை உருவாகும். அதனால உங்களுக்கு பல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வாகனங்கள் அதே போல அமையறதுக்கு தினசரி உடல்நிலை சீராக வைத்துக் கொள்ளணும். தினசரி நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு நடந்து கொள்வது சிறந்தது. உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு முக்கியம். உழைப்பு ஒரு பக்கம், அதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். ஆகவே தினசரி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருவது, உங்கள் விநாயக பெருமானை மனதார ஒரு வேலைக்கு போகிறோன்னா விநாயக பெருமான் மனதார வேண்டி ஒரு 3 சுற்று சுற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது நல்ல ஒரு தருணமாக அமையும். இருப்பினும் மனசொர்வம் உடல் சொர்வங்களுக்கு கொடுக்கும்போது தியான பயிற்சி மேற்கொண்டாலே போதுமானதாகவே அமையும். ஆகவே சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தடை தாமதம் உண்டானாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆகவே பொருளாதாரம் மேன்மை அடையும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பொருளாதார மேன்மைக்கு உண்டான வழி கிடைக்கும். புதிய புதிய முதலீடு ஈட்டலாம். நல்ல முதலீடு ஈட்டும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே முதலீடு செய்யும்போது சற்று கவனமாக இருந்து செயலாற்றணும். எந்த விதமான உறவாக இருந்தாலும் புரிதலோடு நடந்து கொள்ளணும். யாருடைய எந்த விஷயமும் அனாவசியமாக நடந்து கொள்ளாமல் இருப்பதே சிறந்த. கவனமாக நண்பர்களையும் சரி உறவு சரி கவனமாக பேசினாலே நம்மளுக்கு அனைத்தும் உண்டாகும். ஆகவே விநாயகர் பெருமானை மனதார வேண்டி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி வர 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 உங்களுக்கு கை மேல் பலம் கொள்ளும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.